வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரம். ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. वंदे गुरु परंपरा. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. गुरुवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. இன்னைக்கு தேஜோபிந்து உபனிஷத்தில் 38வது மந்திரம் பார்க்கலாம். நேற்று அகம்பிரமாஸ்மி உணர்வு எப்போ வருது அப்படிங்கிறத நேற்று பேசணும். சொரூபத்துக்குள்ளே போனால் அகம்பிரமாஸ்மிங்கிற உணர்வு நான் 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 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம நான் பொதுவாகவே நான் சொல்லுவாங்க. அது நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேங்கிற வார்த்தை. அது லைவில் அது அகங்காரம்னு பேர். இது வார்த்தை இல்லாமல் மனசு இல்லாமல் சொரூபம் உள்ளேருந்து கொடுக்கக்கூடிய குரல் தான் நான் இருக்கிறேன், நான் எப்போதும் இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் அறிவாக இருக்கிறேன். 6 அர்த்தம் ஒரே விஷயந்தான். மனசாட்சின்னு சொல்ல, உனக்கு மனசாட்சி இருந்தால் நீ மட்டும் சிந்திச்சு பாரு அப்படி சொல்கிறோம்ல. ஏன் மனசாட்சி இருந்தால் அது நல்லதை தான் சொல்லும். கெட்டதை சொல்லுதுன்னா அது சொல்லுவோமா மனசாட்சி இருந்தால் அப்படின்னு. சத்தியம் சொல்கிறது, கற்பூரம் ஏற்றுறது, அமைக்கிறது, இவெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா கிராமத்தில் அந்த காலத்துலேருந்து. என்ன காரணம்? உயிரை தொடுறது. இப்போது நீங்கள் ஒரு கடையில் ஒரு இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன். அந்த இட்லி ரொம்ப சுவையாக இருக்குது மற்ற கடையில் விட. என்ன சிறப்புனா ஒன்றும் கிடையாது. ஒரே மெட்டீரியல் தான், ஒரே மாவு தான், ஒரே இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் ஒன்று தான். ஆனால் செய்யக்கூடிய உன்னுடைய மனநிலை இருக்குல்ல, இது உன்னுடைய நாக்குக்கா உன்னுடைய மனசுக்கா உன்னுடைய உயிருக்காங்கிற அந்த தத்துவம் அதுலேயும் இருக்குது. இப்போ ஒரு 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 ஸ்வீட்டை சாப்பிட்றோம், ஓ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த கடைக்கே திரும்பி திரும்பி போவீங்க இல்லையா. அப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் அதெல்லாம் டெம்பரவரியான விஷயம். உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா, அது நிரந்தரமான விஷயம். டெம்பரவரி இல்லை அங்கே. ஏன்னா நீங்கள் தான் அதோட தொடர்பு கொள்ளாமல் இருந்தீங்க, அந்த சுகத்தை அனுபவிக்காமல் இருந்தீங்க. அது வெளியில் ரொம்ப வருஷமாக பல கோடி வருஷமாக தேடினீங்க. அது சாப்பாட்டில் தேடினீங்க, பார்வையில் பொருட்களில் பார்த்தீங்க, அங்கே பார்த்தீங்க இங்கே பார்த்தீங்க. அன்பான மனிதர்களை தேடினீங்க, அறிவான மனிதர்களை தேடணும். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்னு தான் எல்லாமே தேடிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாம் உள்ளே இருக்குது. ஒன்று தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. இது எப்படி இருக்குது? அன்பாக இருக்கிறது, அறிவாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. இதுதான் இறைவனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள பொதுவான விஷயம். இது ஜீவனாக இருக்கும்போது அல்பமாக அது சிந்திக்குது. அது இந்த இருட்டை கடந்துச்சுன்னா இந்த சரீரத்தை விட்டு, இந்த 3 உடம்ப சரீரத்தை விட்டு வெளியில் வந்துச்சுன்னா அப்போ நாம் பரந்த பொருள், பரம்பொருள், வியாபகத்துவம் நமக்கு அதிகம் இருக்குது, வல்லமை அதிகம் இருக்குது, நம்மளால் எதையும் செய்ய முடியும். அதுதான் ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்திகின்னு சொல்கிறது. மாண்டூக்கிய உபனிஷத்து என்ன சொல்லுது? ஏச சர்வஜ்ஞः ஏச சர்வசித்தः ஏச சர்வேஸ்வரः. அதில் மாறி இருக்கும். இது இந்த மந்திரம் வரதுக்கு முன்னாடியே அடியனுடைய கருத்தில் உதிச்சது. இது சர்வஜன் சர்வேஸ்வரன், சர்வஜன் சர்வசித்தன், சர்வேஸ்வர அனுபூதி. மாண்டூக்கிய உபனிஷத்தில் எப்படி இருக்கும்னா, ஏச சர்வேஸ்வரக ஏச சர்வஜ்ஞக
ஏச அந்தர்யாமி ஏச சர்வசிய யோனிகின்னு இருக்கும். ரெண்டும் ஒன்று தான். நம்ம கொஞ்சம் அந்த மந்திரம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த கருத்துக்களை நம்ம சிந்தித்தது உண்டு, எழுதுனது உண்டு, நம்மளோட கம்பேர் பண்ணி பார்த்தது உண்டு. கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒரு வார்த்தை பேசுகிறோம், ஒரு வாக்கியம் பேசுகிறோம், ஒரு வார்த்தை தொடுதுன்னா உங்களை அதை உங்கள் நிலையோடு அந்த வார்த்தையோடு கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம இதுக்கு பொருத்தமாக இருக்கமா இல்லையா. இந்த 6 தத்துவங்களை சொல்லுதே ஒரு சிஷ்யனுக்கு, அதை நம்ம கடைபிடிக்கிறோமா இல்லையா, எங்கே லேக் இருக்குது, அந்த லேக்கை எப்படி நம்ம சரி செய்கிறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்ய நம்மளை நாமே என்ன பண்ணுவோம், செதுக்கிக்குவோம். அதனால் என்ன ஆகும், இந்த வைரமானது நன்றாக பிரகாசிக்கும். இப்போ ஆக்கிருத்திமானந்த 38வது மந்திரத்தில் இமம் ச ஆக்கிருத்திமானந்தம் தாவத் சாது சம் அபியசேத். இந்த தியானத்தில் இந்த ஆனந்தத்தை, இயல்பான ஆனந்தத்தை, செயற்கையற்ற ஆனந்தத்தை, அக்கிருத்திரிம ஆனந்தம், செயற்கையற்ற ஆனந்தம், உன்னுடைய ஆனந்தம், இயல்பான ஆனந்தம்னா உன்னுடைய சொரூபம். ஆனந்தம் எங்கே இருக்கு? ஆனந்தம் உங்களுக்குள்ளே தானே இருக்கு. சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி யார்கிட்ட பேசுகிறீங்க? உங்ககிட்ட தான் பேசிக்கிறீங்க. அதுபோல் இந்த இயற்கை ஆனந்தத்தை தாவத்து சாது, அதுவரை இந்த முமுட்சானவன், சாதுவானவன், சாதகனானவன் சம் அபியசேத் நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும். இந்த ஆனந்தத்தை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும். அனுபவம், அனுமானம், அனுபூதி. அனுபவங்கிறது கண்ணில் பார்க்குறது, காதில் கேட்குறது, வாயில் பேசுகிறது, அதனால் கிடைக்கிற அறிவு கண்ணு பிரத்யட்சமாக இருக்கும். அது அனுபவம்னு பேர். அது உண்மையாக பொய்யானா அது மாறும். அனுமானம் 9%, 90% கரெக்டாக இருக்குது, ஆதாரம் இருக்குது. ஒரு 10% நம்ம கெஸ் பண்ணலாம் அப்படின்னு உண்மையின் ஆதாரத்தில் ஒரு பூரணத்தை கொண்டு வரதுக்காக அனுமானத்தை கொண்டு வருவோம். அதையும் அங்கீகரிக்குது வேதம். அனுபூதிங்கிறது மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் அது மாறாத ஒன்று, எக்காலத்தும் இருக்கக்கூடியது, அழியாத ஒன்று, அக்ஷரம், சத்தியம். அதுதான் சத்தாரு. அதுவரை இதை இவன் அனுபவிக்க வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும், இந்த அனுபவத்தை தொடர வேண்டும். தியானத்தில் நீங்கள் ஒரு அனுபவம் கிடைக்குது, அதில் நீங்கள் எது வரைக்கும்னா, நீங்கள் ஒரு வார்த்தை இருக்குது, சம்சித்தகன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, உழவார பணி பண்ணுறீங்க, திருப்பணி பண்ணுறீங்கன்னா என்னது, 3 லோகம், புகு புவக சுவக நீங்கள் அடையலாம். கிரியான்னு பேர் அல்லது கர்மான்னு பேர். பூஜை, யாகம், அன்னதானம் பண்ணுறீங்க, உழவார பணி, திருப்பணிலாம் பண்ணுறீங்க, தான தர்மம்லாம் பண்ணுறீங்கன்னா 3 லோகம் குரு வருவாங்க. இது கிரியா. முதல்ல அதான் பக்தி யோகத்தில் இருக்கக்கூடிய வேலைகள். அடுத்தது உபாசனா, அதான் தியானம். உங்களுடைய டார்கெட்டை இறைவன் வேறாகவும் நாம் வேறாகவும் அனுபவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. 2 பேரும் ஒன்றுங்கிறத நம்ம குரு சொன்னாலும் நமக்கு அனுபவத்தில் வராது. எது வரைக்கும் வராதுன்னா தாவத்து, அது வரைக்கும் வராது. எது வரைக்கும் வராது, நீ உள்ளே போகாமல், ஏன்னா உள்ளே பல கிலோமீட்டர்ஸு நம்ம கேப் விட்டு வச்சுருக்கோம். அந்த கேப்பை ஃபுல்லாக பண்ணும்போது இந்த அனுபவம் வர ஆரம்பிச்சிடும். அங்கே தான் இந்த ஆனந்தம், இயல்பானந்தம் வருது. ஒரு பாயிண்டில் இந்த அனுபவம், ஆனந்தம் வர ஆரம்பிச்சிடும். இது ஆனந்தமயம்தான். அப்புறம் இந்த ஞானத்தினால, விசாரத்தினால, குருவனுடைய வாக்சக்தினால் நீ தான் அது அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல அவர் சொல்லுவார். அப்புறம் உனக்குள்ளே இருக்கிறது சொல்ல ஆரம்பிக்கும். நீ தான் அது, நீ தான் அது, நீ நல்லவன், யாரையும் கெடுக்கூடாது, யாருக்கும் தீங்கு பண்ணக்கூடாது, உன்னால் முடிஞ்ச நன்மையை சொல்லு, செய்ய, அப்படின்லாம் சொல்லும். அதுவே பேச ஆரம்பிச்சிடும். நிறைய பேசும், ரொம்ப சுருக்கமாக பேசும், ரத்தின சுருக்கமாக பேசும். அப்படி உள்ளே போயிட்டால் சொரூபத்துக்குள்ளே போகிறோன்னு அர்த்தம். சொரூபத்துக்குள்ளே போகும்போது சம்ஸ்திதகன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது ஏற்கனவே எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்ஸ்திதக எழுதிருக்கீங்களா? சம்ஸ்திதகன்னா அந்த சொரூபத்தில் இப்போ போயிட்டு வரோம். பூஜைக்கு வரீங்க, கொஞ்ச நேரம் அந்த இறை அனுபவத்தை பண்ணுறீங்க. அது மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இது ஒரு லோகம், தனி லோகம்.
அற்புதமான இந்த ஒளியும் கேட்குறீங்க. மணியோடைய சவுண்டும் ஆரத்தினுடைய வெளிச்சத்தையும் பார்த்து ரசிக்கிறீங்க. ஒளியும் தான் இறைவன். வெளிச்சமும் சவுண்டும் தான், லைட் அண்ட் சவுண்டு தான் இறைவன். அதுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே அறிவும் ஆனந்தமும் நீங்கள் அனுபூதி பண்ணலாம். இது ரெண்டும் அனுபவம், அது அனுபூதி. சரி, முடிவு என்னென்னா ஆனந்தம். ஆனந்தம் தான் முடிவு. ஆனந்தத்துக்காக தான் எல்லாருமே இயங்குகிறோம், நடக்கிறோம். எறும்புல இருந்து எல்லா ஜீவராசிகளும் ஆனந்தத்தை தேடி தான் போகுது. முதல்ல துக்கமற்ற நிலைக்கு வரணும். முதல்ல துக்கத்தில் இருக்கும் இல்லையா? துக்கத்தில் இருக்குன்னா இருட்டில் இருக்குன்னு அர்த்தம், தமஷ். துக்கமற்ற நிலைக்குன்னா இரவு பாதி பகல் பாதிங்கிற நிலைக்கு வரீங்க. பாதி ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் துக்கம், சுக துக்கம்னு இருக்கீங்க. இப்போ புறமத்திக்கு வந்தீங்கன்னா சுகமும் இருக்காது, துக்கமும் இருக்காது, அறிவு நிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். விஞ்ஞானமய கோஷம். அதுலேருந்து நீங்கள் மேலே ஏற ஏற இறைவனை தொடுற வரைக்கும் ஆனந்தமோ ஆனந்தம். ஆனந்தமயம் போய் ஆனந்த ஸ்வரூபத்துக்கு போயிடுவோம். ஆனந்த ஸ்வரூபத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் பூஜை எவ்வளோ நேரம், இந்த பூஜை நந்தினி சொல்லுவோம், ஐயோ பூஜை டக்குன்னு முடிஞ்சு போச்சு அப்படிங்கும். ஏன்னா அந்த பூஜையை அப்படி என்ன பண்ணுது, உங்களுக்கு அது மாதிரி தோணியிருக்கா? பூஜை டக்குன்னு முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் நடக்கன்னா மந்திரங்கள் முடிகிற வரைக்கும் தான் நம்ம பூஜை பண்ண முடியும். ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு லிமிட்டேஷன் இருக்குது. டக்குன்னு பூஜை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்போனா என்ன அர்த்தம்? என்ஜாய் பண்ணுறீங்க, 2 தடவை கலந்துருக்கீங்க, இறை அனுபவத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே வேதா கிளாஸ் பண்ணுறீங்க, அட்டன் பண்ணுறீங்க, ஒரு மணி நேரம் 5 நிமிஷம் போன மாதிரி போயிடுச்சு, டக்குன்னு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? நினைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது? அங்கே அனுபவத்தை அனுபவிக்கிறீங்க. அனுபூதி இல்லை, அனுபவம், ஆனந்த அனுபவத்தை. இங்கே ஞானானந்தம், அங்கே பிரம்மானந்தம். அதுவும் டெம்பரரியாக இருக்குது, இதுவும் டெம்பரரியாக இருக்குது. ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் திரும்பி நினச்சிங்கன்னா ஆனந்தம் கொடுக்கும். எந்த வார்த்தை உங்கள் உயிரை தொட்டுச்சோ அந்த வார்த்தையை நீங்கள் திரும்பி நினச்சி பார்க்குறீங்கன்னா அதுதான் நிதித்தியாசனம். நினச்சி இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். இப்போ ஏகாந்தங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னா இல்லையா? முதல்ல வெஜிடேரியன் சொன்னோம், வைதிகம் சொன்னோம். எல்லா வார்த்தையும் உங்களுக்கு இனிக்குதா, புளிக்குதா, கசக்குதா? வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் இருக்கு, அனுபவமும் இருக்கு. இந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையை மாற்றுனுச்சுன்னு ஒரு வார்த்தை வரும். என் வாழ்க்கையை மாற்றினது அக்குருத்தம்ங்கிற வார்த்தை. செயற்கையாக இல்லை, இயற்கையாக இருக்கு உங்களுக்குள்ளே. பேசு. சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன். ரமணருக்கு அண்ணாமலை, அருணாச்சலம் முடிஞ்சு போச்சு, அவர் லைஃப் முடிஞ்சிச்சு, அங்கேயே முக்தி அடைஞ்சிட்டார். அது மாதிரி எந்த வார்த்தை உங்களை தொடுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் கொடுக்குற வார்த்தையெல்லாம் சின்ன வார்த்தையை மாதிரி நினைக்காதீங்க, அதெல்லாம் படிக்கட்டுகள். அதுதான் அந்த அனுபவத்துக்கு கொண்டு போகக்கூடிய வார்த்தைகள். இதெல்லாம் புரிஞ்சாதான் அது புரியும். இது புரியுதா சொல்கிறது? அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் திரும்பி நினைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கா இல்லையா? இந்த சில பேர் சொல்லுவாங்க, இந்த சுயம் ஜோதிக்கு அனந்த சக்திக்கு சொல்லும் போது உள்ள ஒரு கிளர்ச்சி இருக்குஜி, ஒரு நம்பிக்கை உற்பத்தி ஆகுது, அதை டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க ஜி, இதில் அனுப்புங்க ஜி. இவர் ஆடியோ கேட்க மாட்டாரா, நான் டைப் போட்டு அனுப்புவேன். அவருக்கு நேரம் இல்லையா, எனக்கு நேரம் நிறைய இருக்கும். வாழைப்பழத்தை கொடுத்தா அதை உரிச்சு கொடுங்க ஜி, அப்புறமா வாயில் கொஞ்சம் கட் பண்ணி வைங்க ஜி, அப்புறம் குச்சி எடுத்து குத்துங்க ஜி, தண்ணி ஊற்றுங்க ஜி, அப்படிலாம் சொல்லுவாங்க போல. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த வார்த்தை உங்களை தொடுதா இல்லையா? அப்படி தொடர வார்த்தைகள் ஒரு நாள் சொரூபத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். எந்த வார்த்தைன்னு சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை நோக்கி தான் அடியன் பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்படி விபூதி போட்டால் எல்லாருக்கும் நோய் தீரணும், வினை தீரணும் அப்படின்னு நினச்சோம் ஒரு காலத்தில். இப்போ எல்லாம் நடக்குதா இல்லையா? எல்லோரும் கேட்குறேன், எனக்கு விபூதி போடணும். போன 6 மாதத்துக்கு முன்னாடி விபூதி போட்டாலும் இப்போ அன்றைக்கி விட்டிங்களாங்கிறான். இப்போ நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால், உடம்பு சரியில்லைனா சொல்லியா போடுறேன்னா அவன் ஒத்துக்க மாட்டான், ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அவர். நம்ம ஒரு காலத்தில் எதெல்லாம் நம்ம செய்யணும் இந்த சொசைட்டிக்கு நினச்சோமோ அதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கா? அந்த வார்த்தைக்கு அந்த ஃபார்முலாவை தான் இப்போ நோக்கி அடியேன் பயணிக்கிறேன். 12 ஆண்டுகள் வேண்டாம், 6 ஆண்டுகளில் முடிக்கட்டும், 3 ஆண்டுகளை முடிக்கட்டும், 9 ஆண்டுகளில் 4ஆக பிரிக்கணும். இதை 4 கேட்டகரியாக பிரிக்கணும். 12 ஆண்டுகள் வேதம் சொல்கிறதில்ல, 12 ஆண்டுகள் வேண்டாம், 9 ஆண்டுகள்லேயே ஒரு மனுஷன் முக்தி அடைய முடியும், 6 ஆண்டுகளில் ஒரு மனுஷன் முக்தி அடைய முடியும், 3 ஆண்டுகளில் ஒரு மனுஷன் முக்தி அடைய முடியுங்கிற ஒரு ஃபார்முலாவை உருவாக்கணும்.
அது வந்து பொய்யோ கற்பனையோ கனவோ இல்லை, அது வந்து ஒரு ரியாலிட்டியாக இருக்கணும். உண்மையாகவே அது ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும். எப்படி விபூதி போட்டால் ஒருத்தவங்க நோய் தீரும்? என்ன இருக்குது லாஜிக்கு? நோ லாஜிக். ஆனால் நடக்குதே. ஒரு சித்தப்பிரமை போகும் அப்படின்னு நம்பிக்கையோடு வராங்க, போகுதே. எனக்கு அந்த இது இல்லை. அவர் நம்மளை தேடி வராங்க, இதெல்லாம் எனக்கு பழக்கமும் இல்லை, இது நமக்கு தொழிலும் அல்ல. யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம நினைக்கிறதே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், அது ஒன்று தான் நினைக்கிறோம். எவனோ எப்படியா போகிறான்? அடியார்கள் பக்தர்கள் கவலையோ துக்கமோ பயமோ தரித்திரமோ குழப்பமோ இருக்கவே கூடாது. அது நம்ம அந்த வேலையை நம்ம ஆடியோ செய்யும், நிரந்தரமாக செய்யும், இந்த விபூதியும் செய்யும். அதுதான் நம்ம நோக்கம். அவனை எப்படியா போகிறான்? எந்த பக்தராக வேணா இருக்கட்டும், அது முருக பக்தராக இருக்கட்டும், அம்பாள் பக்தராக இருக்கட்டும், பிள்ளையார் பக்தராக இருக்கட்டும், பெருமாள் பக்தராக இருக்கட்டும், எந்த பக்தராக இருக்கட்டும், பக்தர்கள் கவலையோ துக்கமோ பயமோ குழப்பமோ தரித்திரமோ நோயோ இருக்கக்கூடாது. அதுக்கு தான் முக்தி கேட்குறது. அந்த ஃபார்முலாவை நோக்கி தான் அடியேன் பயணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகள் ஒன்று உங்களை தொடுதில்லை. அந்த வார்த்தைகளை சிந்திக்க அந்த 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 வார்த்தைகள் இனிக்க ஆரம்பிச்சிடும், சுவைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ சர்வைக்கன்னு ஒரு வார்த்தை சுவாமி உபதேசம் பண்ணாங்க, அதுலேருந்து அதிலே நிற்கிறேன். எத்தனையோ சூக்ஷ்மங்களாக அதில் அந்த சர்வைக்குங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே வருது, அனுபூதி வரைக்கும் வருது. அப்போ இந்த ஸ்வரூபத்துக்குள்ளே போகிறதுக்கு சம்சிதக அப்படிங்கிற வார்த்தை சொன்னல, உள்ளே போய் நன்றாக உக்காந்துடணும். எப்படி உக்காந்துன்னா, நல்லா திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் மாதிரி நல்லா கால் மேலே காலை போட்டு ஜம்முன்னு உட்காந்துடணும். எங்கே? ஸ்வரூபத்துக்குள்ளே. அமர்ந்த திருக்கோலம் முருகனுக்கு ரொம்ப அரிய காட்சி. அங்கெல்லாம் இங்கே திருவாரூர் எட்டுக்குடி எண்கண்ணுங்கெல்லாம் அமர்ந்த திருக்கோலம், மயில் மேலே உட்காந்துருப்பார், சண்முகராக உட்காந்துருப்பார். பாக்கி எல்லா இடத்துலையும் நின்ற திருக்கோலம் தான் அவர். அமர்ந்த திருக்கோலம் அடியனுக்கு பிடிக்கும். ஏன்னா இறையாட்சி பண்ணுறதுக்கு ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடாது. அதில் நன்றாக உட்காரணும். ஸ்வரூபத்தில் நீங்கள் நன்றாக உட்காரணும். அந்த ஆனந்தம் பெருக ஆரம்பிக்கும். அந்த ஆனந்தம் பெருக 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 பிரசாந்த நிலை. இதுதான் உங்களுடைய உயிர் கேட்கக்கூடிய சாப்பாடு. உயிருக்கான உணவு என்னது? பிரசாந்தம், அமைதியும் ஆனந்தமும். அதுதான் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் தேடிகிட்டு இருக்கீங்க. எல்லா ஜீவராசிகளும் தேடிக்கிட்டு, அது எங்கே இருக்குன்னா அது சத்துக்குள்ளே இருக்குது. அதுதான் ஸ்வரூபம். அங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். இவ்வளோ நாள் போகவே இல்லை. அங்கே ஒன்று இருக்குன்னே தெரியல, நமக்குள்ளே அது இருக்குன்னே தெரியல. எல்லாத்தையும் குரு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இறைவனுடைய கிருப்பையினால், ஈஸ்வர கிருப்பானால், குரு பிரசாதம். குருவுடைய பிரசாதம் தான் ஞானம். ஞானத்தினுடைய பிரசாதம் தான் தியானம். அந்த தியானத்தில் இயற்கையான ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தத்தில் சாது உட்கார்றதுக்கான அபியாசம் பண்ணணும். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு விஷயந்தான். இப்போ நீங்கள் கொஞ்சம் கீழே தான் இருக்கீங்க. இன்னும் தியானத்தில் அமைதியே நீங்கள் இன்னும் சந்திக்கலை. அமைதி தொடர்ந்து ஓங்காரம் தொடர்ந்து ஓங்காரத்துக்கு பின்னாடி போய் ஒரு சூக்ஷ்மத்தை அறிஞ்சு ஓங்காரம் ஒடுங்கிற இடத்துல ஆனந்த மயத்தை கடந்து ஆனந்தத்துக்குள்ளே நுழைஞ்சி ஸ்வரூபத்தில் சம்சித்தம் அப்படிங்கிற நிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். அதுக்கு ஏகாந்தம் ரொம்ப முக்கியம். ஆடியோ ரொம்ப 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 முக்கியம். ஆடியோ தான் உங்களை ஏடிசட். அதுக்கு தான் ஞானத்தை மேலே வச்சாங்க, டாப்பில் வச்சாங்க. பக்தி ஆதாரம், தியானம் வந்து பயணம், ஞானம் வந்து நிரந்தரம். புரியுதா? அதனால் ஒன்றுக்கு ஒன்று இல்லாமல் ஒன்று கிடையாது. இல்லை, ஒரு மார்க்கத்தில் போகிறவன் இன்னொரு மார்க்கத்தை உதாசீனப்படுத்துறது அறியாமை. ஏன்னா அதுக்குள்ளே 12 வருஷம் 15 வருஷம் போகணும். அதனால் ஒன்றில் போகிறான். ஒன்றில் போகிறது தான் உத்தமம். ஆனால் மற்றதை வெறுக்கக்கூடாது, மறுக்கக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. இப்போ ஞான யோகத்தில் இருக்கிறவன் பக்தியை கடந்து தான் ஞானத்துக்கு போயிருக்கான்.
போன ஜென்மாவிலேயே அது இதுக்கு முன்னாடி உள்ள எத்தனையோ ஜென்மாவிலேயே பக்தியில் இருந்து தான் ஞானத்துக்கு வந்திருக்கான். ஆனால் அவன் ஞானத்தை பக்தியை கிண்டல் பண்ணுறான். பக்தியினுடைய சூக்ஷ்மம் அவனுக்கு புரியலை. பக்தியில் தரிசனம் உண்டு, பக்தி யோகத்தில் தரிசனம் உண்டு. சுவாமியை நீ பிரத்யட்சமாக பார்க்கலாம். ஆனால் அது டெம்பரரி. வருவார், விஷயத்தை சொல்வார், கிளம்பிடுவார். ராஜயோகத்தில் அவரை நோக்கி நம்ம பயணிக்கிறதும் அவரை நெருங்கிறதும் அவரோட இரண்டரை கலக்கிறதையும் நல்லா உணரலாம். இது ராஜயோகம். தர்சனம் கிடையாது. விசாரம் இருக்கே ஞான யோகம். அதே தான். எந்த வார்த்தை எப்போ கொண்டு போய் சொரூபத்தில் உட்கார வைக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் அது நிரந்தரம். நிரந்தரம். அது மட்டும் இல்லை, உன்னை சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் அந்த பிரபாவம் தொடர்ந்து கூட. நீ போனாலும் சரி, நீ போயிட்டாலும் அடுத்த 7 ஜென்ரேஷனுக்கு அது அந்த ஞானமானது ஏதோ ஒரு வார்த்தை மூலியமா அந்த 7 தலைமுறையை சுற்றி வரும். அது சொன்னால் புரியாது உங்களுக்கு. நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் ஆதாரங்கள்லாம் எனக்கு கிடைக்கட்டும். அதனால் சம்சிதகங்கிற வார்த்தையை நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தியானம் உங்களுக்கு தியானத்தை விட்டு ஏந்துக்க மாட்டீங்க. இருங்க கொஞ்சம் நேரம் வரேன், இங்கே வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, தியானத்தில் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் உலகமாவது மண்ணாங்கட்டியாவது. அப்படி அபியாசம் பண்ணணும். லட்சியோ யாவத்து க்ஷணாத் பும்ச பிரத்யக்துவம். எது வரைக்கும் உன்னுடைய லட்சியம், அதாவது சத்தானதை எது வரைக்கும் நீ தரிசனம் செய்யவில்லையோ, தரிசனம் செய்யும் வரை பெரும் வரை சம்பவேத் ஸ்வயம், தானாக. எப்படி தானாக அது தரிசனம் ஆகணும். நீ பெருசாக முயற்சி பண்ண வேண்டாம். நீ சங்கல்பம் பண்ணி உட்காரு, எதிர்பார்க்காத. அது தானாக பிரத்யக்ஷம் துவம் சம்பவேத் ஸ்வயம், தானாகவே உனக்கு முன்னால் தோன்றும், பிரத்யக்ஷமாகும். ததக அதற்கு பிறகு. இப்போ என்ன சொன்ன, தரிசனம் அது கொடுக்கறது தான். நாம் பெற முடியாது, நாம் அடைய முடியாது. தரிசனத்துக்காக காத்திருக்கிறது தான் நம்ம வேலை. தரிசனம் அது விருப்பப்பட்டால் கொடுக்கும், இல்லைன்னா உட்கார வச்சுட்டு போயிடும். நாளைக்கு வாண்டுரும், 1 மணி நேரம் உட்காந்துட்டு போகணும். அதனால் ஸ்வயம் சம்பவேத் என்னது, பிரத்யக்ஷம். அது உனக்கு முன்னாடி நேராக தோன்றும் வரை, உன்னுடைய லட்சியத்தை சொரூபத்துக்குள் நுழையும் வரை இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும். தியானம் செய்யுங்கன்னு சொல்லு. அப்போ என்ன ஆகும், ததக அதற்கு பிறகு, ததக அவன் சாதனன், அந்த சாதகன், அந்த முமுக்ஷு, அந்த சிஷ்யன் நிர்முக்தக முக்தனாகவும் சித்தனாகவும் யோகியாகவும் பவதி ஆகிறான். அவன் ஆகிறான். தத் ஸ்வரூபம், அதுவும் தானாக நடக்கிறது. தத் ஸ்வரூபம் என்னன்னோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், கிராம் வாக்கு, மனசா மனம், விஷயோ போகங்கள். வாக்கு மனம் பிராணன்னு சொல்லுவோம். பொதுவாக வாக்கு மனம் பிராணன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வாக்கு மனம் விஷயம்னா போகங்கள். இந்த போகங்கள் எல்லாம் தஸ்ய அதனுடைய தத் ஸ்வரூபம் பவேத், இந்த ஸ்வரூபம் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் கரைஞ்சி ஒடுங்கி போயிடும், சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஏன்னா அது ஒரு தூய பொருள். அது கூட போகிற எல்லாமே தூய்மையானதாகிடும். தூயது அற்றது, அதாவது அழுக்கு எதுவும் அதுக்கிட்ட நெருங்க முடியாது, அது சேர்க்காது. அதனால் சைத்தன்யத்தை ஒன்று மட்டும்தான் அது உள்ளே விடுது. சைத்தன்யன்னு சொல்லக்கூடிய சித்துக்கு தான் அது என்ன பண்ணுது, சத்தானது கதவை திறக்குது. நீ சித்தாகிற வரைக்கும் 10வது பிரகாரம் 9வது பிரகாரம் 8வது பிரகாரம்னு வரணும்.
கர்ப்பகிரகத்துக்கு 1வது பிரகாரம் வர வரைக்கும், நீங்கள் சித்தாகிற வரைக்கும் அந்த 1வது பிரகாரம் வர முடியாது. 1வது பிரகாரம் நீங்கள் வராத வரைக்கும் அது கதவை திறக்காது. 1வது பிரகாரம் நீ வந்தாலும் உடனே திறக்காது. அது எப்போ விருப்பப்படுதோ அப்போ தான் திறக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா எல்லாம் ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டது. நீங்கள் இன்றைக்கி உட்காரணும், இதை கேட்கணும், நிர்ணயிக்கப்பட்டது தான் இங்கே நடக்குது. நமக்கு புதுசாக தெரியும், திடீர்னு வந்த மாதிரி தெரியும், அதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரு கணக்கு தான். எல்லாமே ஒரு கணக்கில் தான் நடக்குது. ஒரு சத்தியத்துக்கு உட்பட்டு தான் இந்த உலகம் இயங்குது. அதனால் இவன் எல்லாத்தையும் விட்டும் முக்தனாகவும் சித்தனாகவும் யோகியாகவும் ஆகிறான். அவனுடைய விஷயங்கள், போகங்கள், மனசு எல்லாம் என்னாச்சு, சூழ உடம்பு, சூட்சும உடம்பு, காரண உடம்பு எல்லாம் இல்லாமல் போச்சு. எல்லாம் ஒடுங்கி போச்சு. தானாகவே ஸ்வரூபத்துக்குள்ளே ஒடுங்கிடுச்சு. இப்போ 96 தத்துவங்களும் தனது ஸ்வரூபத்தை அடைகிறது. தன்னில் தானாய், சத்தில் சித்தாய், ஆனந்தமாய், அன்பாய், அறிவாய் நிற்கிறான். சத்து சித்து முன் தானாய் தோன்றுகிறது. இதுதான் இங்கே பாயிண்ட்டு. சத்தானது சித்துக்கு முன்னாடி தானாக தோன்றுகிறது. அந்த உணர்வு ஞானிகளுக்கு நான் இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன், அறிவாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், 6 வார்த்தைகளை அவனுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லுது. இந்த உபதேசம் அவனுக்கு உள்ளே இருந்து வரும். அப்படி வந்து அவன் என்ன பண்ணுவான்? இனிமேல் என்ன பண்ணுவான்? யார் பேச்சை கேட்பான்? இனிமேல் யார் பேச்சும், புறத்தில் இருக்கிற யார் பேச்சும் கேட்க மாட்டான். உள்ளே இருக்கிற பேச்சு தான் அவன் எப்போதும் செய்வான். அதை தான் அடியன் இந்த 28 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன். வெளியிலேருந்து ஒருத்தவங்க சொன்னால் கேட்க மாட்டுறாரு அப்படின்னு என் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆனால் அந்த நம்மளுடைய செயல்பாடுகள் முடிவு என்னென்னா சுபத்தை கொடுக்கும். அப்போ எல்லாம் பாராட்டுவான், கை தட்டுவான், கை கொடுப்பான், அப்புறம் மறந்து போயிடுவான். அடுத்த முறை அதே நிகழ்ச்சிக்கு மறுபடியும் கட்சி கட்டுவானுங்க. நான் இந்த கட்சி அந்த கட்சிங்கிற மாதிரி அகைன்ஸ்டாக நிற்பானுங்க. அப்புறமா ஈக்குவலாக ஆவானுங்க. அப்புறம் நம்ம பக்கம் வருவானுங்க. அப்புறம் மாறுவானுங்க. அப்புறம் மறந்து போயிடுவானுங்க. இது இந்த ஜீவராசிகளுடைய பழக்கம். டே 1லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? உள்ளேருந்து என்ன குரல் கேட்குதோ அதை ஒண்டி தான் செயல்படுத்துவோம். வெளியிலேருந்து பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுக்குவோம். நம்மளுடைய எரிமுறையை வச்சு அனலைஸ் பண்ணுவோம். ஆனால் செயல்பட மாட்டோம். உள்ளே இருக்கிற குரலும் இங்கே வெளியில் நம்ம முடிவை எடுத்த முடிவும் சரியாக இருந்தான்னு உரைச்சி பார்க்குறது. கரெக்டாக இருந்தால் செய்வோம், இல்லைன்னா செய்ய மாட்டோம். புறத்தில் சொல்கிறவங்க எல்லாம் அகங்காரத்தில் தான் சொல்கிறாங்க. தன்னுடைய கருத்தை அவங்க கேட்கணும், என்னுடைய ஐடியாவை அவர் ஃபாலோ பண்ணணும், எங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, நான் இப்படி நினச்சேன். அதில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உள்ளேந்து வர குரல் இருக்குல்ல, மிகச்சரியானது தான் சொல்லும். புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உள்ளே போய் உக்காந்துடணும். சம்சித்தக, நன்றாக அமர்ந்திருத்தல். எப்படி? பிரசாந்தக, சாந்தமாக, சௌக்கியமாக, சந்தோஷமாக உக்காந்துடணும். இதானே எதிர்பார்க்குறீங்க? எல்லோரும் இதை தான் எதிர்பார்க்குறோம். இதை நோக்கி தான் பயணிக்கிறோம். சத்து சித்து முன் தானாய் தோன்றுகிறது. சத்து தானே சம்பவேத் சுயம். வார்த்தை இருக்குது, மந்திரத்தில் இருக்குது. சம்பவேத் சுயம், தானாகவே. சாதகன் முன்பு, சித்து முன்பு சத்தானது தானாகவே தோன்றுகிறது. எப்போ தோணலாம் கேட்கக்கூடாது. எப்பயுமே நீங்கள் எதிர்பார்ப்பே வச்சக்கூடாது. எல்லா இடத்துலையும் இது நன்மை பயக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி வளங்க. எதையுமே எதிர்பார்க்காத, உன் வேலையை நீ செய்துக்கிட்டு போய்கிட்டே இரு. மெதுவாக நட. உட்காந்துருக்கிறத விட, படுத்து கிடக்கிறத விட மெதுவாக நட. நம்ம பயணத்தை ரீச் பண்ணிடலாம், முடிவு செஞ்சிடலாம். காலம் வரும்னு காத்திருந்தேன்னா காலம் வராது, காலம் போய்கிட்டு இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு பார்க்கணும், ஒரு டைம் வரைக்கும் பார்க்கணும், அப்புறமெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வேலையை ஆரம்பிச்சிடணும். அது ஸ்லோவாக நடக்கட்டும், மெதுவாக நடக்கட்டும், சின்னதாக நடக்கட்டும், பரவாயில்ல. அதுதான் சத்தானது சம்பவேத் சுயம், தானாகவே சம்பவேத் சுயம். இதுதான் வாக்கியம்.
சம்பவேத் சுயம், தானாகவே தோன்றுகிறது. அப்புறம் சித்து தானே தனது சொரூபத்திற்கு தத் ஸ்வம் ரூபம், அது தன்னுடைய ரூபத்தில் அமர்கிறது. இப்போ தன்னுடைய சரிபாதி அங்கே இருக்குது, சரிபாதி வெளியில் இருந்துச்சு. இது வரைக்கும் அபூர்ணமாக இருக்குது. பசி இருக்குது, தாகம் இருக்குது, தூக்கம் இல்லை. இப்போ தன்னோட சரிபாதியோடு அது சேரும்போது அது பூரணத்தை அடைகிறது. அதுதான் இந்த மந்திரத்தினுடைய சிறப்பு. அதனால் நீண்ட காலம் தடையின்றி பிரேக் இல்லாமல் பயிற்சி செய்ய தானே தரிசனம், தானே தரிசனம். அதனால் இத்தனை நாளில் பண்ணணும், அத்தனை நாளில் பண்ணணும்னு நினைக்கலாம், சங்கல்பம் பண்ணிக்கலாம். ஆனால் நடக்கலையா கவலைப்படக்கூடாது. நடக்கலையேன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. நீ நான் எதிர்பார்க்கறதுனால தானே உனக்கு அழுகையாக வருது. சொன்ன வேலையை செய்வோன்னு செய்ய வேண்டியது தானே. சொன்ன வேலையை செய்வோன்னு நீங்கள் செஞ்சாதான் உங்களுக்கு துக்கமே இருக்காது வாழ்க்கையில். நீங்கள் எதிர்பார்த்து நான் இப்படிலாம் எதிர்பார்த்தேன், உன்னை யார் அப்படிலாம் எதிர்பார்க்க சொன்னேன்? உனக்கு என்ன யோகிதை இருக்குதுன்னு பார்த்தியா? நீ எதெல்லாம் நீ கேட்குறியோ அதுக்கு யோகிதைன்னு ஒன்று வச்சுருக்கான இறைவன். எந்த ஆதாரத்தில் அது கிடைக்குது? தபஸ்னால கிடைக்குது, இல்லைன்னா அது கிடைக்காது. யாருக்கும் எதுவும் சும்மா கிடைக்கல. உங்களோட நீங்கள் மேலே இருக்கிறவங்கள நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா அவன் அந்த நிலைக்கு போயிருக்கிறது சும்மா இல்லை. பார்த்தா சாமானிய மாதிரி தெரிவான், அவன் சும்மா அந்த நிலைக்கு போகல. யாருக்கும் எதுவும் எளிதாக கிடைப்பது இல்லை. பூர்வ புண்ணியம் இருக்கணும், இல்லை தபஸ் பண்ணணும். ரெண்டே விஷயந்தான். பூர்வ புண்ணியம் இருந்தால் தானாக நடக்கும். பூர்வ புண்ணியம் இல்லையா தபஸ் பண்ணிக்கோ, இல்லையா பேசாமல் வாயை மூடிக்கிட்டு எதையும் எதிர்பார்க்காது, வேலையை பார்த்துட்டு போ. சரி, 40வது மந்திரம் சமாதோ. சமாதோ மந்திரம் அட்வான்ஸாக போயின்ட்டுருக்கு, நீங்கள் ரொம்ப பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. சமாதோ கிரியமானே, சமாதியில் நிற்பவர்கள் து விக்னா அந்யாயந்தி, விக்னான் அந்யாயந்தி வைபலாத்தே. சமாதானோ சமாதோ சமாதானம் சமாதி எல்லாம் ஒன்று தான். சமாதோ சமாதியில் நிற்பவர்கள். இப்போ நீங்கள் தியானத்தை கடந்து சமாதியில் இருக்கீங்க, சம்சித்தகன்னு சொன்ன இடத்துல இருக்கீங்க. அப்போ பல தடைகள், அந்த தடைகள்லாம் உடைக்கப்படுகிறது, உறுதியுடன் உடைக்கப்படுகிறது. பலாத் ரொம்ப ஸ்ட்ராங்காக உடைக்கப்படுகிறது. தடையே ஒன்றும் கிடையாது. அனுசந்தானம், ராகித்யம், ஆலசியம், போகலாலசம், எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக உங்களுக்குள்ளே இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் இல்லாமல் போகுது. அனுசந்தானம் நிறைய இனிமேல் தேடுறது, ராகித்யம் தடையோடு செயல்படுறது, ஆலசியம் சோம்பேறித்தனமாக செயல்படுறது, போகலாலசம் இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது எல்லாம் போயிடும் உங்களை விட்டு. இதெல்லாம் தான் இப்போ உங்களை தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலான்னு சொல்லியாச்சு, எதை அடைந்தால் எல்லாவற்றையும் அடையலான்னு சொல்லியாச்சு. ஏன் நம்ம அந்த ஒன்றை அடைய முடியல? ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. நாம் என்ன பண்ணுறோம், என்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதை தவிர கான்சன்ட்ரேஷனை தவிர ஏக்கி எல்லாம் பண்ணுறோம். எதை ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ லயம் அதில் கரைவதும், தமம் இருளும், விக்ஷேபம் விகாரமும், தேஜக வேகமும், ஸ்வேது வியர்வையும், சூன்யத்தா வெற்றுத்தன்மையும், இந்த மாதிரி பலவிதமான நெகட்டிவ் எல்லாம் இருக்குல்ல. ஏவஹே விக்ன, இந்த விக்ன பாகுல்யம், இந்த பலவிதமான விக்ன தடைகள் எல்லாம் தியாஜ்யம் விட்டுவிடுகிறார்கள். யார்? விசாரதோ பிரம்ம விசாரதை, பிரம்மத்தை அறிந்தவர்கள், பிரம்ம ஞானத்தை பெற்றவர்கள். எல்லா தடையும் கடந்து இப்போ சமாதியில் இருக்கிறவன் சமாதியில் இருக்கான்.
தியானத்தில் இருக்கிறவன் தியானத்தில் இருக்கிறான், சிரவணம் பண்ணுறவன் சிரவணம் பண்ணிகிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுங்க. முன்னாடி இதெல்லாம் இல்லை, செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, அதை கண்டினியூ பண்ணுறீங்க. அப்போ வாழ்க்கை மேன்மை, அறிவு பேரறிவோடு வேலை செஞ்சால் வாழ்க்கை மேன்மை பெறுமா? ஒரு அல்ப அறிவை வச்சுக்கிட்டு போய் முட்டி மோதி நின்று உட்காந்து படுத்து தூங்கி ஏந்து அது வெற்றியை கொடுக்குமா? மெகா வெற்றியை. உங்கள் உடம்பு லிமிட்டட், உங்கள் மனசும் லிமிட்டட் தான், உங்கள் ஆற்றலும் லிமிட்டட் தான். எது வரைக்கும்? இந்த 3 சரீரத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும். இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து இந்த சரீரத்துக்குள்ளே இல்லாத ஒரு நிலை இருக்குது, அதுதான் துரியம். அதுதான் உன்னுடைய ஸ்வரூபம். அங்கே தான் அமைதி, ஆனந்தம், ஆற்றல், அறிவு எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே போங்கங்கிறது தான் சொல்லுது வேதம், குரு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே போகணும். ஆனால் நேரம் இல்லை எனக்கு. 60 வயசுக்கு மேலே போகிறேன், 80 வயசுக்கு மேலே போகிறேன், சாயந்தரமாக போகிறேன். அப்படின்னு அதை என்ன பண்ணுறோம்? எது முக்கியமோ, எது முதல்ல செய்யணுமோ, ஒரு இருட்டு வீட்டுக்குள்ளே முதல்ல லைட்டை போட்டுட்டு மற்ற வேலையை செய்கிறது ஈஸியாக. லைட்டு போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அதுக்குள்ளே நான் ஒரு சமையல் பண்ணிடுறேன், அதுக்குள்ளே ஒரு குளியலை போட்டுடுறேன், அதுக்குள்ளே போய் நான் அயன் பாக்ஸ் அயன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இருட்டுக்குள்ளேயே எல்லாம் பண்ணிட்டு அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன? நான் சொல்லிட்டேனே, இருட்டு தானே செய்கிறோம், இருட்டுக்குள்ளே தான் எல்லா வேலையும் செய்கிறோம். ஏன்னா அடுத்த 100 அடி அப்பால ஒன்றுமே தெரியல நமக்கு. இந்த வாரம் என்ன நடக்க முடியும்னு சொல்ல முடியுமா? இந்த வருஷம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியுமா? நம்ம 10 முடிவுகள் சொல்கிறேன்னா அதில் எதையாவது ஒன்று சொல்ல முடியுமா? உங்களால் முடியாது. ஏன்னா இருட்டில் இருக்கவனுக்கு என்ன தெரியும்? கண்ணை திறந்தா போய் பின்னாடி போக போகிற, கண்ணை மூணுனா தூங்க போகிற, கனவு காண போகிற, இன்னும் தூங்க போனால் ஆழத்துக்கு போனேன் சுசுப்தி உறக்கத்துக்கு போனீங்கன்னா உன்னையும் மறக்க போகிற, அப்புறம் காலையில் எழுந்தினா போய் பின்னாடி போக போகிற, கனவு காண்டினா கனவுலே இருக்க போகிற. ஏக்கமும் தூக்கமும் வாழ்க்கை. எங்கே வெளிச்சம் இருக்கு? வெளிச்சத்தை நோக்கி நீ போகவே இல்லையா? நீ பொருள் பின்னாடியில் போகிற. அடுத்து இது வாங்கணும், அடுத்து அது வாங்கணும், அடுத்து அது வாங்கணும் தானே போகிற. எதுக்காக போகிற? ஆனந்தத்தை அடைய போகிற. ஒரு ஆனந்தத்தை அடைய அந்த பொருளை போகிறாரு. பொருள் ஆனந்தம் இருக்கு, ஜடப்பொருளை. ஏண்டா சைத்தன்யம் உங்ககிட்ட இல்லாமல் ஜடப்பொருள் எப்படி ஆனந்தம் இருக்கும்? இதை உக்காந்து சிந்திக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. முக்கியமாக வெளில போயிட்டுருக்கேன், வேலை இருக்குது. நான் கோயிலுக்கு வர சத்துவகுணமே கிடையாது. நான் கண்டுபிடிச்ச விஷயம் இது. 28 ஆண்டுகள் சுவாமி கடை இருந்து கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, ஏன் கோயிலுக்கு பிரம்மோற்சவம் நடத்தினா கூட வரமாட்டேங்கிறான்னா, சத்துவகுணம் இல்லை, புண்ணியம் இல்லை, ரெண்டுமே கிடையாது. புண்ணியம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, சத்துவகுணத்து புண்ணியம் இருந்தாலும் சத்துவகுணத்துக்கு வர முடியும். உங்களை விட்டாதானே இங்கே வந்து உட்கார வைக்க முடியும், காது கொடுத்து கேட்க முடியும். இங்கே தான் இருப்பேன், கீழே தான் இருப்பேன், மேலே வரமாட்டேன். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்தீங்க இவ்வளோ நாள், வரலையே. 1400 அடியை போயிடுச்சே, போயிடுச்சே ஃப்ளைட் மாதிரி. அதுக்குள்ளே 1400 ஆகி போச்சா? அப்படியா? நான் அதை முன்னாடியே கேட்டுதான் விளங்கியிருப்பேனே. என்ன பண்ணுறது? அறிவே இல்லை. ஏதோ ஒன்று மறைக்குது. எது தடுக்குது உங்களை? எது தடுத்துச்சு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். உங்களுடைய அகங்காரம் உங்களை தடுத்தது, உங்களுடைய ஆணவம் உங்களை தடுத்தது, உங்கள் கர்மா உங்களை தடுத்தது. ஆணவம்னா அறியாமை, கர்மானா வேலை, அகங்காரம்னா என்ன? உள்ளே போகலைன்னு சொல்ல அலட்சியம்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் தடைக்கும் தாமதத்துக்கும் காரணம். உன்னுடைய வெற்றியை தள்ளி போடுறது இந்த அலட்சியம். தடையும் தாமதமும் ஈக்குவல் டு அலட்சியம். அலட்சியம்னா என்ன? செய்யலாம், பார்த்துக்கலாம், செய்யலாம், செய்கிறேன், வரேன், ஒரு நாளைக்கு வரேன் கோயிலுக்கு. நான் வந்து வெள்ளிக்கிழமை தவறாமல் வந்துடுவேன், கிருத்திகை தவறாமல் வந்துடுவேன். என்ன பிரயோஜனம்? அவர் என்ன கொள்கையில் இருக்கார்? அவர் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டாரா? எல்லாத்தையும் அடைஞ்சவன் கோயிலுக்கு வரமாட்டான், வர்றதில்லை. ஆனால் நாங்கள் போவோம். எதை அடைஞ்சாலும் பக்தி யோகம் ரத்தத்தில் கரைஞ்சது. ஞான எல்லாத்தையும் பல லட்சம் ஜென்மா செலவு பண்ணியிருக்கோம் நாங்கள். பக்தி யோகம் 1 லட்சம் ஜென்மா, ஞான யோகம் 1 லட்சம் ஜென்மா, ராஜயோகம் 1 லட்சம் ஜென்மா, குறைஞ்சது 3 லட்சம் ஜென்மா அனலைஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நீங்களும் அப்படி தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்களும் அப்படி தான்.
இப்போ இத்தனை தடைகள் அவனுக்கு போகுது. சமாதி அடைந்தவர்கள் அனைத்து தேடல்கள், முயற்சி, பயிற்சி, விதிகள் எல்லாம் விட்டு விடுகிறார்கள். ஒன்றை அடைந்த பின் ஜெகத் சூன்யமாகிறது. ஒன்று அடைஞ்சாச்சு, அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு. இப்போ நம்ம பூஜை அட்டன் பண்ணவங்க வேறு பூஜையெல்லாம் உட்கார மாட்டாங்க. என்ன பூஜை பண்ணுறாங்க அவங்க, என்ன பண்ணுறாரு அவர் அப்படின்னு நீங்களே கட்டி சரி, நீங்கள் பெரிய ஞானி ஆகிட்டீங்க. ஏன் 2 ஹவர் அசையாமல் உட்காடுறீங்க, ஆனந்தமாக என்ஜாய் பண்ணுறீங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ கேட்டவங்க இன்னொரு வீடியோ தேட மாட்டான். நான் உங்களுக்காக சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். நம்ம ஆடியோ கேட்டான்னா, ஏன்னா ஷார்ட்கட் எல்லாம் சொல்லிட்டு வர்றதில்ல, ரொம்ப எளிமை, ரொம்ப ஷார்ட்கட்டு, பைபாஸ் தான். இங்கே நான் சொல்கிறேனே 12 ஆண்டுகளே அதிகம்னு சொல்கிறேனே. 9, 6, 3ன்னு அப்படியே 3 கேட்டகரியாக பிரிக்கணும். அப்போல்லாம் 24, 36ன்னு போக வேண்டியது. 12, 24, 36 தான் போயிட்டு இருக்காங்க எல்லோரும். ஏன்? சிஷ்யன் செய்ய வேண்டியதை செய்வது இல்லை, கர்த்தவியன்னு பேர் அதுக்கு. அந்த வார்த்தையை எழுதிருக்கீங்களா? கர்த்தவியம் எழுதுங்க. செய்ய வேண்டியதை செய்வது. வேதத்தவியம்னா அறிய வேண்டியதை அறிவது. கர்த்தவியம்னா என்னது? செய்ய வேண்டியதை செய்வது. சரி, இப்போ அடுத்த மந்திரம் 42. பாவ விருத்தியாகி பாவத்துவம். நீ பக்தியில் போனீன்னா பக்தி, அதாவது அன்பு. ஏன்னா அன்பு அறிவு 2 இருக்கா இல்லையா? ஹிருதயத்தை கேட்டு நான் வேலை செய்கிறேன்பான் சில பேர், நான் புத்தியை கேட்டு வேலை செய்கிறேன்பான். எது சரி? 2த்தையும் கேட்கணும். ஆமாம், 2த்தையும் கேட்கணும். அன்பும் அறிவும் சேர்ந்தால் தான் ஆனந்தம். ஹிருதயங்கிறது அன்பு, புத்திங்கிறது மூளைங்கிறது அறிவு. அன்பையும் அறிவையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆனந்தங்கிற வெற்றி பிறக்கும். அதனால் ஹிருதயத்தையும் கேட்கணும், அங்கே இறைவன் இருக்கணும், சத்து இருக்கணும். அறிவையும் கேட்கணும், அங்கே உணர்வு இருக்குது, அதாவது சக்தி இருக்குது. ஒன்று அன்பு, ஒன்று அறிவு, 2த்தையும் கேட்கணும். முதல்ல நீ உனக்கு ஒரு ஆசை வருதா, இது வந்து நல்லதா கெட்டதா, அதுதான் அன்பு. நல்லதா கெட்டதா அதுக்கு தெரியலையா? அறிவு சொல்லும், இது நல்லது செய்யலாம், இது கெட்டது வேண்டாம், அவ்வளோதான். ஃபைனல் அறிவு தான் பண்ணுது. ஏன்னா அது நிறையா மெய்ப்பொருள் பற்றிய அறிவு, பொய் அறிவு இல்லை. பொய் அறிவை வச்சுக்கிட்டு நீங்கள் முடிவெடுக்கிறதெல்லாம் ஜெயிக்க முடியாது. மெய்யறிவை சொல்கிறேன். இறைவனை பற்றிய அறிவு, சத்தியத்தை பற்றிய அறிவு. இப்போ பாவ விருத்தியாகி பாவத்துவம். நீ பாவத்தில் போன, இருக்கு என்றால் இருக்கு, பக்தியில் நம்பிக்கை, இதெல்லாம் பாவம். பக்தி பாவம்னு சொல்கிறோம் இல்லையா? இதுதான் ஹிருதயம் சம்மந்தப்பட்ட விஷயம். நல்ல எண்ணம், நல்லது, சத்து எல்லாம் பாவம்தான் வருது. அது அறிகிறது தான் அறிவு. இப்போ நாம் எதை வச்சு உள்ளே போகிறோம்? அறிவை வச்சு தான் உள்ளே போகிறோம். நாம் யார்? நாம் உணர்வு, சித்தே. அறிவு அறியக்கூடிய பொருள். நாம் யாரை அறிகிறோம்? சத்துங்கிற நம்மையே அறிகிறோம். சத்து அன்பாக இருக்கு, அன்பு உள்ளே இருக்குங்கிறத அறிவு இருந்தால் தான் அறிய முடியும். இது புரியுதா? இது குடும்ப தத்துவமாக இருக்கட்டும், தொழில் தத்துவமாக இருக்கட்டும், பகவான் பக்தன் தத்துவமாக இருக்கட்டும், 2 பேர்கிட்டையும் அன்பும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். 2த்தையும் சேர்க்கறது தான் யோகம். அது பேர் தான் யோகம்னாலே இணைப்புன்னு அர்த்தம். அதுதான் முருகன் செய்கிறார். இது புரியுதா? அடுத்த சூன்ய விருத்தியாகி சூன்யதா. வெறுமையை சிந்திச்சுன்னா வெறுமையாக தான். மாயை பின்னாடி போனால் மாயை தான் உனக்கு கிடைக்கும். சம்சாரத்துக்கு பின்னாடியே போனால் உனக்கு என்ன கிடைக்கும்? இது மாதிரி ஒரு ஸ்டோரு, சூப்பர் ஸ்டோர் கிடைக்கும். அப்புறம் உன் மணி பர்ஸில் பணம் கிடைக்கும். 1ஆம் தேதி கிடைக்கும், 2ஆம் தேதி இருக்காது. ஏன்? நீ எங்கே போன? நீ சூன்யத்து பின்னாடி போன. பாவத்து பின்னாடி போனால் பக்தி கிடைக்கும், சிவம் கிடைக்கும். சூன்யத்து பின்னாடி போனால் சூன்ய விருத்தியாகி சூன்யதா. சரி, மாயை பின்னாடி போகல,
பிரம்ம விருத்தியாகி பூர்ணத்துவம். பிரம்மத்தை பின்னாடி போனீங்கன்னா பூர்ணத்தை அடைவாய். உங்களுடைய நிலை என்ன? இறுதி நிலை. இப்போ அபூர்ணங்கிறத ஒத்துக்கிறீங்களா? உங்களை எதிரையாவது நிறைவு இருக்கா? ஒன்றுத்துலேயுமே நிறைவு இல்லை. 10 ட்ரெஸ் வச்சுருக்கீங்க, பத்தலை, பிடிக்கல. ஒரு 3 ட்ரெஸ் தான் பிடிக்குது. சில பேருக்கு பேரே வச்சிடலாம், இது சேப் சட்டை, இது ப்ளூ சட்டை அப்படின்னு பேரே வச்சிடலாம். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரே சட்டை, ஒரே ட்ரௌசரு. ஒரு நாளைக்கு ஒன்று 2 ட்ரெஸ்ஸை மாற்றி ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டு. கிளாஸ்மேட்டு ஃபாரினில் இருந்தா, முஸ்லீம் பொண்ணு. என்ன பண்ணிட்டா, 5 சட்டை, பனியா எல்லாம் டிஷர்ட்டு இம்போர்ட்டட் எடுத்துகிட்டு வந்து எங்கள் சார்ட்டை கொடுத்து, சம்பந்தமூர்த்தி சார்ட்டை கொடுத்து அவன்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. அந்த வயசுலேயே 4th ஸ்டாண்டர்ட்லேயே 4th ஸ்டாண்டர்டு தான் எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத வருஷம். சம்பந்தமூர்த்தி காரணம். சம்பந்தமூர்த்தினாலே முருகப்பெருமான் தான் எடுத்து கொடுக்குறான். நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன், இல்லைடா அவங்ககிட்ட கொடுக்க சொல்கிறா, நீ ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு வரேன்னு சொல்கிறா. அது நம்ம ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு வரோமான்னு அப்போ தான் நம்ம சிந்திக்கிறோம். நமக்கு என்ன வீட்டில் அப்போ அந்த வயசில் என்ன தெரியும்? 8 வயசில் என்ன தெரியும்? 5 நாள் 9 வயசில் என்ன தெரியும்? ஆனால் அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, வாத்தியாருக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க வீட்டில் ஏதோ சிந்திச்சிருப்பாங்க போல. அதெல்லாம் ஒரு பால பருவம் போச்சு. இப்போலாம் யார் யார் எங்கே இருக்காங்க? அவ்வளோதான் விஷயம். அதனால் பிரம்ம விருத்தியாகி பூர்ணத்துவம். எப்போ நீ பிரம்ம சிந்தனைக்கு வரையோ அப்போ தான் பூர்ணம் அடைவாய். பார்த்தீங்களா? பாவத்தில் இருந்தால் பாவம், பாவத்தில் இருந்தால் பாவம், அன்பில் இருந்தால் அன்பு, நம்பிக்கையில் இருந்தால் நம்பிக்கை. இதெல்லாம் பாவத்தை பொறுத்தது. சூன்ய விருத்தியாகி சூன்யத்தா. பொய் பின்னாடி போனால் பொய் தான் கிடைக்கும். இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. கடவுள் இருக்காரா இல்லையா இந்த காலத்துலையும் கேட்குறான். இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. இருக்குன்னா இருப்பார், இல்லைன்னா இல்லாமல் போயிடுவார். அவ்வளோதான் விஷயம். பிரம்ம விருத்தியா இறை சிந்தனையினால் பூரணத்துவம் அறிகிறாய். தயா பூர்ணத்துவம் அபியசேத். அப்போ என்ன பண்ணணும்? நீ பூரணத்தை நோக்கி பயணிக்கணும். பிரம்மமே பூரணம் ஒன்று. பூரணத்தை நோக்கியே நாம் செல்ல வேண்டும். ஏனெனில் நாம் அனைவரும் அபூரணம். இப்போ நம்ம எதுலேயுமே பூர்த்தி ஆகலை, நிறைவு ஆகலை, சாந்தம் வரலை, திருப்தி வரலை. ஏன்? போய் பின்னாடியே போயிட்டுருக்கோம். அது எத்தனையோ கொடுத்துருக்கு, ஆனால் நிறைவு வரல. எத்தனை ஹோட்டலை மாற்றியாச்சு, எத்தனை ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு, எத்தனை கடைகளை மாற்றியாச்சு, எத்தனை டீ கடையை மாற்றியாச்சு. குரம்பேட்டில் 10 கடை இருக்குது, எங்கேயுமே நிறைவு இல்லை. என்ன பண்ணுறது? அதே மாதிரி மளிகை கடை, காய்கறி கடை எல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கமா இல்லையா? ஏன்னா ஒரு மாற்றம் தேவை. ஏன்னா அவன் பூர்த்தியாக இல்லை. சரி, அதனால் நன்றை அடைந்த பின், சத்தை அடைந்த பின் ஒன்று மட்டுமே தெரிகிறது, பூரணம் மட்டுமே தெரிகிறது. அந்த நிலையில் தான் பிரம்ம சம்சிதம். ஒன்றை அடைந்த பிற்பாடு நாம் நன்றாக அங்கே சித்தமாக வேண்டும், உறுதியாக நிற்க வேண்டும், அமர வேண்டும். பிரம்மத்தில் நிலையாக அசையாது அமர்ந்து வாழ்தல் பிரசாந்தக. அச்சா, 43வது மந்திரம். ஏகி விருத்திம் விஹா ஏனவ் பிரம்மாக்கியாம் பாவனீம் பராம் விருத்தைவத்தே தூ ஜீவந்தி பசுபிச்ச சமானராக. இப்போ இறை சிந்தனை இல்லாமல் கூட இருக்க முடியுமா? இறை சிந்தனை இல்லாமல் இருக்க முடியுமா? 98% இருக்கிறான், 95% இருக்கிறான். 5% தான் இறை சிந்தனையோடு இருக்கான். அவன் தான் இந்த யோகத்தில் 3 யோகத்தில் ஏதாவது கனெக்ட் ஆகிருப்பான். சுவாமி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பக்தி யோகமா, ராஜயோகமா. ஏன்னா இறை சிந்தனை இல்லாமல் நீ வாழ்ந்தினா மரக்கட்டை, பசுன்னு சொல்லுது.
அடியேன் மறக்கட்டங்கிற அது பசுன்னு சொல்லுது. எப்படி சொல்லுது பாருங்கள். ஏகி விருத்திம் இந்த இறை சிந்தனையில், விகாயனம் இந்த இறை சிந்தனையை விட்டு, அதாவது பராம் மேலான, பாவனி புனிதமான, பிரம்மாக்கியாம் பிரம்மத்தை பற்றிய அறிவை, இறை சிந்தனையை விட்டு விலகி, விகாய ஏனாம் மேலான புனிதமான பிரம்ம சிந்தனையை விட்டு, ஏகி விருத்தி இந்த சிந்தனைகளை, இந்த எண்ணங்களை விட்டு இருப்பவன் நரகா மனிதன், சமா பசுபிகி பசுவை போல. இப்போ மனுஷனுக்கும் பசுவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள்? மனுஷனுக்கும் பசுவுக்கும் என்ன வித்தியாசம்? அது பிறகுது, நாமளும் பிறக்கிறோம். அது தானாக வளருது, நாமளும் தானாக வளர்கிறோம். அது கொள்ளும் எள்ளும் சாப்பிடுது, நாமளும் இட்லி தோசை சாப்பிட்றோம். அது வேலைக்கு போகுது, நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, நம்ம வேலைக்கு போகிறோம். அப்புறம் அது ஒரு சேர்க்கை சேருது, நம்மளுக்கு கல்யாணம் ஆகுது, கிரகஸ்தம். அதுக்கப்புறம் அது தொடர்ந்து வேலையை செய்யுது, நம்மளும் தொடர்ந்து வேலையை செய்கிறோம். அப்புறம் இடையில இதெல்லாம் நடக்குது. அப்புறமா அது வேதா கிளாஸுக்கு போதா, தியானம் பண்ணுதா, பூஜை பண்ணுதா? நாம் இப்போ வேதா கிளாஸுக்கு போகிறோமா, தியானம் பண்ணுறோமா, பூஜை பண்ணுறோமா? கிடையாது. உங்களை சொல்லலை. இப்போ வேதம் சொல்கிறத சொல்கிறேன்ப்பா, உங்களை சொல்லலை. அதே மாதிரி நானும், அது செத்து போகுது, நானும் செத்து போகிறேன். அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது? அதுவும் குட்டி போட்டுச்சு, நாமளும் குட்டி போடுறோம். அதுவும் தூங்குச்சு, நானும் தூங்குகிறோம். அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, நமக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கு எங்கே போகிறோன்னு தெரியல, நமக்கும் எங்கே போகிறோன்னு தெரியல. அதுக்கும் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, நமக்கும் எங்கேருந்து வந்தோன்னு தெரியல. அதுக்கும் இன்னும் எத்தனை நாள் இங்கே இருப்போன்னு தெரியல, நமக்கும் அதுவும் தெரியல. 95% ஒத்துமையாக வருதா இல்லை? எதில் மாறுபடுறோன்னா இந்த குரு, வேதம், பிரம்மம், பூஜை, தியானம், இதில் தான் வேறுபடுறோம். இதை செய்யாதவங்கெல்லாம் பசுன்னு சொல்லுது மந்திரம். புரிஞ்சிச்சா? விருத்தைவ வீணாகவே ஜீவந்தி வாழ்கிறார்கள். எப்படி? நராகா பசுபிசமா பசுவை போல மனிதர்கள், ஜீவர்கள் வீணாக வாழ்க்கை வாழ்கிறார்கள். நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க நீங்கள். உங்கள் புண்ணியம் வேலை செய்து முருகனை தேடி வந்ததுனால ஞானத்தை கொடுத்து யோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான். இப்போ தான் ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கான். எப்போ நீங்கள் யோகத்துக்கு வர போகிறீங்களோ? யோகம்னா என்ன? தியானம். பக்தியிலேருந்து உங்களை ஞானத்துக்கு கொண்டு வந்துட்டான். யோகம் இருந்தால் தான் ஞானம் சித்தியாகும். ஞானம் இல்லாமல் யோகம் இல்லை, யோகம் இல்லாமல் ஞானம் இல்லை. யோகமே பண்ண மாட்டான், ஞானம் மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன், புரிஞ்சால் போதுன்னா அதெல்லாம் செயலுக்கு வராது. புரியுதா? நீங்கள் ஒரு சங்கல்பம் பண்ணால் நடக்கணும். அப்போ நீங்கள் யோகம் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா? நீங்கள் சங்கல்பம் பண்ணால் நடக்கணும். சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ ஒன்றுமே நடத்த மாட்டேங்கிறிய, நீலாம் ஒரு கடவுளா? யாரை திட்டுற? உன்னையே திட்டிக்கிற. யாரை திட்டுற? ஒன்றை தான் திட்டிக்கிற. நான் சுவாமிக்கு அகெயின்ஸ்டாக போயிடுவேன். சுவாமியே கிடையாது சொல்லிக்கோ. யாரை சொல்கிற? ஒன்றே தான் சொல்லிக்கிற. நீ மனுஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவியா? நீலாம் ஒரு மனுஷனா? ஒன்று சொன்னான். சாமியை போய் கேட்குறமா இல்லையா? நான் என்ன கேட்டேன்? எத்தனை நாளாக கேட்டுட்ருக்கேன். நீ ஏதாவது நான் கேட்டதை ஒன்றாவது கொடுத்தியா? ஒன்றுமே 10 கேட்டேன் நான். பிறப்பிலேருந்து, அம்மா அப்பாலேருந்து, படிப்புலேருந்து, வேலையிலேருந்து, வருமானத்துலேருந்து, கணவன்லேருந்து, மனைவியிலேருந்து, பிள்ளை வரைக்கும். பிள்ளை பார்த்தா அப்படி பிறக்கணும், பார்த்தா இப்படி பிறந்தது. கலரு, ஹைட்டு, வெயிட்டு, எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்குது, ஒரு துக்கம் இருக்குது. அது சொல்ல முடியாது யாருக்கிட்டையும். ஆனால் வேதம் சொல்லுது இது எல்லாத்தையும். குரு எடுத்து சொல்கிறாங்களா இல்லையா? எதுலேயுமே திருப்தி இல்லை, எதுலேயும் பூர்ணம் இல்லை, எதுலேயும் நிம்மதி இல்லை. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன்.
எப்படி இந்த பாட்டெலாம் எழுதுகிறான்? மக்களுடைய மனநிலையை மைண்டு வாய்ஸ் தான் கவிஞன் என்ன பண்ணுறான், எழுதி பணம் பண்ணிக்கிறான். சரி, ஒருத்தனும் நிம்மதியாக இல்லை. இதை போட்டு 4 லைன் எழுதினோம்னா நமக்கு பணம் வரும், இந்த பாட்டு ஹிட் ஆகிடும். அந்த பாட்டு ஹிட் ஆகிடுது. நீங்கள் பாட்டு ஹிட்டானதெல்லாம் பாருங்களேன். இந்த பாட்டு ஹிட்டான பாட்டெலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னது, தெய்வம் தந்த வீடுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது ஒரு பாட்டா. அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் 50 வயசில் இருக்கிறவனுக்கு 30லேருந்து 50 வயசில் உள்ளவனுக்கு என்ன தெரியுமா, இந்த பாட்டு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். என்னது, மயக்கமா, அந்த பாட்டு. இந்த பாட்டு இருக்குல்ல, மயக்கமா குழப்பமா, சரி கலக்கமா, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு பாருங்க. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். எப்போ தெரியுமா பாடுவான்? 25லேருந்து 35, 20லேருந்து 40க்குள்ளே இந்த பாட்டை பாடுவான். அப்புறம் இந்த பாட்டு பாடி பிரயோஜனம் இல்லை. ஏன் இதெல்லாம் பாடுறான்? அறிவே கிடையாது ஒருத்தனுக்கும். அதனால் அறிவில்லாத வெள்ளாலாம் இந்த பாட்டு நம்மளை சொல்கிற மாதிரியே இருக்கே, நமக்கு சொல்கிற மாதிரியே இருக்கே, நல்லா இருக்கு இந்த பாட்டு. இருப்பா இந்த பாட்டை கேட்டுன்னு வரேன். இருக்கானா இல்லையா? குரு இருந்தால் அந்த பாட்டு பாடுவானா இவன்? யோசனை பண்ணி பாருங்க. என்ன சொல்லுவார்? இது மாதிரி சிந்திக்க நேரமே இருக்காது உங்களுக்கு. இந்த அல்பத்தையெல்லாம் நீங்கள் நம்ம சிந்திக்கவே மாட்டோம். அதனால் இந்த வாழ்க்கையை பசு மாதிரி இல்லாமல் இறைச்சிந்தனையோடு வாழணும். ஏகே விருத்திம் விகான ஏனாம் விகாய ஏனாம் பிரம்மாக்கியாம் பாவனி பரம். மேலான புனிதமான பிரம்மத்தை பற்றிய சிந்தனையை சிந்திக்காதவன், விலகி இருப்பவன் பசுவை போல நரகா பசுசமா விருத்தைவத்தூ ஜீவந்தி, வீணாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். ஸோ பிரம்ம சிந்தனை இன்றி ஒரு வினாடிகள் கூட ஞானிகள் வாழ்வதில்லை. பார்த்தீங்களா, ஞானிகள்ங்கிறோம், ஞானம்னு சொல்கிறான். ஆனால் ஒரு செகண்ட் கூட அவன் பிரம்ம சிந்தனை இல்லாமல் வாழ்வதில்லை. ஏன்னா அவனே சொரூபத்தில் இருக்கான். அப்படி வாழும் மனிதன் பசுவை போன்றவன். எப்படி? இறை சிந்தனை இன்றி வாழும் மனிதன் பசுவை போன்றவன், பிறப்பை வீணாய் போகிறது. இப்போ நமக்கு பசுவுக்கும் நமக்கும் உள்ள வேற்றுமை ஒற்றுமை பார்த்தோமே, அதில் எது அதிகமாக இருக்குது? பசுத்தன்மை அதிகமாக இருக்கா, மனிதத்தன்மை அதிகமாக இருக்கா? 95% பசுவும் நாமளும் ஒன்றா இருக்கும். எதில் வேறுபடுறோம்னா இந்த பூஜை, வேதம், தியானம், இதில் தான் வேறுபடுறோம். இது இல்லாதவன் யார்? இந்த ட்ராக்கில் போகாதவன் 50 வயசு ஆயிடுச்சு. சில பேர் 70 வயசு 80 வயசு கூட ஒரு ஷோல்டர் பேக்கை தூக்கிக்கிட்டு பணம் வேணும், பத்தலைன்னு என்ன பண்ணுறான்? எப்படி பத்தான்? அவன் எத்தனை கோடி ஜென்மார்த்தலாம் அவனுக்கு பத்தவே பத்தாது, எவ்வளோ வந்தாலும் பத்தாது. ஏன்? பொய் பின்னாடியே போகிறான். ரிட்டையர்ட் ஆன பிற்பாடும் பைய தூக்கிட்டு போகிறான். கொள்கையும் இல்லை, லட்சியம் இல்லை, குருவும் இல்லை, அறிவும் இல்லை. அவங்களாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? செய்யும் தொழிலே தெய்வம். இப்போ நாங்கள்லாம் முட்டாளா? வேதம் முட்டாளா? 8 மணி நேரம் தூங்கு, 8 மணி நேரம் வேலை செய்ய, 8 மணி நேரம் சத்துவகுணத்தில் இருன்னு சொல்கிறது தவறா? 8 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை தான் நீ 24 மணி நேரம் செய்கிற, இல்லை 16 மணி நேரம் செய்கிற. 8 மணி நேரம் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா 8 மணி நேரம் உனக்கு போதும். நீ 8 மணி நேரத்தை ஏமாத்துற, அது 16 மணி நேரம் வச்சு செய்யுது. அதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் 2 மணி நேரத்து வேலை தான் நீ 8 மணி நேரம் செய்கிற. ஏன்னா நீ அலட்சியமாக ஆடம்பரமாக இங்கே ஒன்று பண்ணிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு, அங்கே ஒன்று பண்ணிட்டு, அதை ஒன்று பண்ணிட்டு, இது என்னது மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு, ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டு, எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுறது. லைட்லேருந்து ஃபேன் வரைக்கும் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுறது. எதுவுமே ஆஃபாக இருக்கக்கூடாது. கரண்ட்டு சார்ஜ் என்ன பண்ணோம்? கட்டணுமா வேணாமா? கட்டட்டும், யாரோ கட்டணும், நமக்கு என்ன? ஏசி போடல, இதையாவது போட்டு தாளிச்சிருவோம்.
அப்போ நமக்கும் மிருகத்துக்கும் பசுன்னு சொல்லுது, ஜந்துன்னு சொல்லுது ஒரு இடத்துல, இங்கே பசுன்னு சொல்லிடுச்சு டைரெக்டாக. அதனால் அது மாதிரி நம்ம தப்பிச்சிட்டோம். பாக்கி பேர்லாம் என்ன கதை? இந்த மூணில் ஈடுபடாதவன், யோகத்துக்கு வராதவன், யோகமோ பக்தி யோகமோ ஞான யோகமோ ராஜயோகத்துக்கோ வராதவன் பசு தான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. உங்கள் செல்ஃபோனில் 300 நம்பரும் டேஷ் 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 அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.